சரியான இடத்துக்கு நம்ம போக போறோம். எங்க ப்ரோ போக போறோம்? ரெடிலாம் ஆயிட்டு வந்து தெரியாது அவனுக்கு. எங்கடா? ஆரி ஃபால்ஸ் போறோம். ஆமா, ஆரே ஃபால்ஸ் தான் போறோம். இப்ப காலங்காத்தால டைம் என்னது? 8:10 8:15. 8:15 கிட்ட ஆகுது. நான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஹாய். ஓகே வந்திருக்கியா நீயும்? 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 7:30 கிட்ட ஆயிடுச்சு. 8 மணி சாரி. காலையிலங்க அந்த மோஸ்டா வந்தாவே ஒரு ஸ்பாட்டு தான், கிணத்து ஹோட்டலு. பாத்துக்கோங்க, ரெடில்ஸுக்கு கொஞ்சம் அந்த டர்னுக்கு முன்னாடியே இருக்கும். நல்ல ஹோட்டல், செம்ம ஹோட்டல். நாங்கள் அடிக்கடி இங்கே போட்டுக்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும். இப்போ நம்ம அங்கதான் போறோம். போனே தள்ளி விட்டுருவோம் தண்ணி உள்ள. என்ன ப்ரோ? இல்ல நான் நீந்த முடியாது. நான் மிதக்கும் அப்படியே மிதக்கிட்டே வருவான். கட்டுப்பரம் போல் பாய் வேணா கலைஞர் அப்புறம் கட்சி பேசுறோம். இந்த கட்சின்னு சொல்றாங்க. நான் டிஎம்கேவா அப்படிதான் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இல்லைங்க, ஜாலியாக பேச வேண்டியதான். இப்போ நம்ம அங்கதான் போக போறோம். நம்ம வீட்டு இருந்து கரெக்டா ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. நம்ம போற வழியில எப்படி ஜாலியா பாத்துட்டு ஃபன் பண்ணிட்டே போவோம். போலாமா? டேய் துணியெல்லாம் சொல்லுடா. ஹே லக்கி பீப்பிள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க எல்லாம் போவோம். எப்பவுமே நீங்க வந்து வண்டி எடுக்கும் போது ஹெல்மெட்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. நம்ம பசங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க, உயிருக்கு. ஆமா, ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க 1500 ஃபைன். போலீஸ் வரது கூட நீங்க போட்டுக்கோங்க. அவங்க வருவாங்க, சும்மா போட்டு போவாங்க. 1000 ரூபாய் 1500 போடுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்காதீங்க மீன்ஸ் நீங்க ஹெல்மெட் போட்டு போவாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம தப்பா சொல்லிட்டுவாங்க. இப்போ எல்லாம் நீங்க நிறைய பேர் நிறைய வண்டியில போய் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பைக்ல கார்ல போய் சீட் பெல்ட் போட்டுங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வண்டியில தரமான வண்டியில தான் போக போறோம். நம்ம டிவிஎஸ் என்டார்க்கு, ஜூபிட்டரு, ஷைனு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வண்டியில போய் யாரும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நீங்க தான் புதுசாக பார்க்க போறீங்க. பாருங்க, காட்டுறேன். வரட்டா மாமி, பாய். நீ ரிட்டர்ன் வரும்போது விட்டு ஓட தெரியும்ல உனக்கு தான். பக்கா ஓட்டியா? அப்பா மாதிரியே வரான்டா சண்முகம். கால் விரிச்சின்னு காலை ஃபுல்லா விரிச்சுக்கிறான். ஆட்டி வரான். அம்மா இதே மாதிரி பொறுமையா வைப்பாங்கடா. கரெக்டா தானே ஆகுது. 60 கிலோ மைலேஜ் மைலேஜ் பார்த்து ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கு. இப்ப ஆமா இன்னும் 30 கிலோமீட்டர் இதா. ஒரு பாயிண்ட் தான். பொறுமையா போங்க. ரோடு தான் பிச்சு போட்டுருக்காங்களே. போயிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதான் எதுரா கல்லு கிடைக்குதா? முட்டு விடுங்கிறதுக்குடா. கல்லுக்கு இருக்குதுவா போற வழியில. போப்பா நம்ம கிளம்பலாம். எங்க எப்படி அந்த மலை எவ்வளவு அழகா தெரியுது பாத்தியாடா? நான் எதுவுமே பார்க்கல. தெரியுது பாரு. ஏய் வாடா. ஓகே நேரா போ. ஏய் ஒத்தாடி பால போறா என்ன வாது? ஏய் ரொம்ப சின்னதா இருக்குடா. ஊருக்கு வீட்டுக்குள்ள போற மாதிரி. சரி அப்ப கால் எட்டு தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட். ஆமா இருக்கு.
யாருக்கு நம்ம லீவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ முழு அம்மா நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல ஃப்ரெண்ட். ஏன்டா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பாப்போம். உள்ள போய் செக் பண்ணிட்டு வரோம். ஒரு கை குறைய போதுடா. என்னடா வயநாடு குரூப் மட்டும் தான் உள்ள போதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை போன. மூணு வண்டி 5 பேர். வண்டி நம்பர் சொல்லணுமா? பைக் 50 ஆளுக்கு 50 எல்லாமே 50 பைக் 50% 400 இந்த வயசானவங்களை கூட்டு போறதுக்கு வண்டி இருக்குமே அது இருக்கானா? ஏய் ஒரு நேரம் நடக்க முடியாது என்னன்னா இங்க ஓரமா உட்கார்ந்து வண்டியை பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா தலையில ஊற்றி உட்காந்து நடந்து போனா 50 ரூபா அவனை பார்த்துக்கணும் 500 ரூபா முடியாது. गाइस நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ஆரே பாத்து நம்ம தான் காலியா இருந்தது வேற. காலியா இருந்தாங்க எல்லாம். ஃபுல் காலி. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா வந்திருக்காங்க 4 வண்டி வந்திருக்கு. வெளியே மூடியாச்சு அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா ரெண்டாவதா இன்னொரு செக் போஸ்ட். ஆமா அவர் தான் கை போட்டு நிறுத்தினாரு. வெளியே மூட்டாங்கன்னு நினைச்சோம். என்னடா இது மூட்டாங்கன்னு பார்த்தா வெளியே ஒண்ணு இங்க ஒருத்தங்க இருந்தாங்க வெளியே. அங்க வந்து எடுத்துட்டோம். நம்ம பையன் சண்முகம் நல்லா வண்டி ஓட்டு வந்தான். அப்பாங்களா உட்காராங்க இப்படி ஓட்டிட்டு இப்படியே விரிச்சுட்டே வந்தான். கொஞ்சம் ஸ்லோவா நடங்கடா அப்பா. வீடியோ எடுக்கிற முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நடங்கலடா அப்பா. வந்துருவானுங்க அப்படியே. பின்னாடி யாருக்கு பப்ளிக் நியூஸ் பண்ணக்கூடாது வேகமா நடந்துட்டோம். இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. பைக்குக்கு வந்து 50 ரூபீஸ், ஆள் ஒரு 50 ரூபாய். நாங்க இப்ப வந்ததுக்கே 3 ஸ்டாப் நிறுத்திட்டு 3 இடத்துல நிறுத்திட்டு வந்துருந்தோம். ஒரு நேரத்துக்கு கல்ல தட்டிக்க போறேன். 78 கிலோ கேமரா அங்கங்க ஆனா பயப்படாதீங்க. பின்னாடி நிறைய கல்ல நல்ல ஆமா. गाइस இப்போ வந்து ஒரு இடத்துல நின்னுட்டோம். கேட்டா கேமரா இங்க இறங்க முடியல. ஏன்னா வந்து கேமராமேன் ரொம்ப ஆமா இதுல என்ன ரிவர்ஸ்ல வேற நடக்க சொல்லிட்டு இத வந்து நம்ம வரையது கஷ்டம். அதனால கேமராமேன் இன்ஜிரி ஆயிட்டான். என்ட்ரி பிடி சொல்லிருந்தாடா. என்ட்ரி வந்து ஒருத்தருக்கு 50 ரூபாய், பைக்குக்கு வந்து ஒரு 50 ரூபாய். காருக்கு எவ்வளவு போட்டுருந்தாங்க? 100 நினைக்கிறேன். 100 காருக்குலாம் 100 நினைக்கிறேன். நாங்க பைக் தான் எடுத்துட்டு வந்தோம். அதனால பைக்கு பாத்துருப்பீங்க. பைக்ல தான் இவ்வளவு இருக்கு. வெளியே வந்து ரேட்லாம் போட்டுருந்தாங்க. அதை லாஸ்டா வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன். அது இல்ல பாதி இதுல கீஞ்சி இருந்தது. ஆமா பாதி கிழிஞ்சு இருக்கு, பாதி கூகுள் எடுத்துனாச்சும் நாங்க போட்டுருவோம். கூகுள் ஏதாச்சும் போடுறோம் பாருங்க. இப்போ வந்து ட்ரக்கிங் வந்து இங்க எவ்வளவு கிட்ட 3 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனாதான் ஃபால்ஸே வரும். 3 கிலோமீட்டர் பிளஸ் இடையில ஏறி இறங்குற மாதிரிலாம் இருக்கும் மவுண்டைன். ஆமா கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்காது. கொஞ்சம் ஏற மேல பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல இப்பயே மூச்சுவாங்கடா. வயசானவங்க எல்லாம் கூட்டு வந்தா இப்படிதாங்க பிரச்சனை. ஆனா இங்க வந்து எந்த கார் வசதி அதெல்லாம் இல்ல. உள்ள கலஸ்ட் போறதுல வயசானவங்க ஏற மாதிரி இருந்தா வரலாம். வயசானவங்க எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப 3 கிலோமீட்டர் ரொம்ப தெரியாது. பட் வெயில நடக்கிறதுனால நமக்கு காண்டாது. ஆனா உள்ள போயிட்டா செம்மையா இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். வரும்போது குளிருது. 11 மணி வெயிலுக்குலாம் எங்களுக்கெல்லாம் குளிருது. காலையில சரியான வெயில் அடிச்சுது. இங்க வந்தவனும் வெயில் தான். ஆனா உள்ள போயிட்டு நம்ம அந்த ஃபீல் பண்ணலாம். ஒரு சில்னஸ் தண்ணியில இறங்கினதுக்கு சூப்பரா இருக்கும். அப்படியே
என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக டேவும். நீங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ண தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன ரெடி என்னாச்சு? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மூச்சு வாங்குது பயங்கரமா. ஐயோ இதில் வேற 3 கிலோமீட்டர். நல்ல ஃபால்ஸ் தாங்க. கொஞ்சம் ட்ரெக்கிங்னா பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றவங்க வாங்க. வயசான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவனை தூக்கி போட்டு வந்துருங்க. ஒன்று கூட்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா கூட்டு வாங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. நினைக்கிறதுலாம் இல்லை, ஸ்போர்ட்ஸ்மேனா கூட்டுன்னு வாங்க. கூட்டு வந்து நம்ம சாவடிக்கிறோம் இங்கே நடுவாங்க. ஜிம்முக்கு நான் போய் ஸ்டாமினா கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சிருக்கனால இவர் வந்து ஸ்டாமினா இருக்கு. யார் வேணா வாங்க. போய் தொலை போ. வரேன் போயில. ஐயோ பேசுறா. இன்னும் மூச்சு வாங்கல இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லலாம். தப்பாவே பேசுறாங்க. இந்த ஏரியாக்கு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வந்தேன். இவன் கண்ணாடி போட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப வந்து பேக்கேஜ் மேல நடந்து போயிட்டு இருக்கோம். கண்டென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க கண்டென்ட் சேஞ்ச். அதாவது ப்ளூ கலர் அந்த வயசுல பேசுறான்டா. டேய் இங்க பாருடா. அது இந்த வயசு. எனக்கும் மூச்சு வாங்குதுங்க பேசிட்டே இருந்தா. அதனால கொஞ்சம் பேசாம கொஞ்சம் தூரம் நடந்துட்டதுக்கு அப்புறம் vlog கண்டினியூ பண்றோம். அங்க போனா ஷார்ட் கட்டு தான். வாங்க. இல்லடா ஷார்ட் கட்ரா சொன்னடா. காய்ஸ் அதெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து முன்னாடி வந்துட்டேன். அவனுக்கு வந்து பொறுமையாக கால் அடிக்குது அப்படின்றாங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் நிறையவே சொல்கிறேன், ஜிம்முக்கு போங்கடா எல்லாம். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டாமினா இருக்கும். அவ்வளோ மூச்சு அதை நல்லா ஃபாஸ்ட்டாக நட்டுக்கலாம். சொல்கிற கேட்கவே மாட்டுறாங்க. சாப்பிட்டு பரோட்டாவெல்லாம் சாப்பிட வராங்க. ஜிம்மு கூப்பிட்டா வர மாட்டுறாங்க. இதுதாங்க பிரச்சனையே. இடம்னா இப்படி இருக்குங்க. இங்கே செம்மையாக பாருங்களேன், காடு மாதிரி இருக்குது இந்த இடம். ஃபுல் காடு தான், அடர்ந்த காடு தான். அடர்ந்த காடுக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக இன்னும் இருக்குது போல். நான் பார்த்த மாற்றி வந்துட்டேன் தான் இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நம்ம எந்த சைடு போகிறோன்றது தெரிய மாட்டேங்குது. வேறு ரூட் ஒன்றா தான் இருக்குது. போக போக ரூட் அப்படியே குட்டி ஆகிட்டே போகுது, ரொம்ப குட்டி. பாருங்க ஏதோ ஒரு ஆல்ரெடி இடம் காடு மாதிரி வந்துருக்கு. அவன் ஒன்றும் பின்னாடி தான் வராங்க. நம்மளோட ஸ்பீடுக்கு வர முடியாதுங்க. அவங்க எல்லாம் எவனுமே ஜிம் பார்த்து கிடையாது. சாப்பிட்றான் தூங்குறான். என்னத்த சொல்கிறது நம்ம? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னும் 1 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேமராமேன் 2 பேர் இருக்காங்க. என்னத்தையும் எடுக்கிறாங்கன்னு தெரில. சொல்கிறேன் இது மாதிரி இருக்குன்ற. ஆனால் ஒரு மாதிரி ஒருத்தர் எடுக்கிறான். ஒருத்தர் வந்து கை வச்சு எடுக்கிறான். ஒருத்தர் இதுவே திறக்க மாட்டுறான். எடுக்க சொன்னால் ஒழுங்காக எடுக்கலை. ஒருத்தர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு இருக்கான். டேலண்ட்டாக கொஞ்சம் நல்லா எடுக்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்டேபிளாக இருக்குமான்னு தெரில. எனக்கு மேலே ட்ரக்கிங் பண்ணுறதா? ட்ரக் பண்ணும்போது அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏரியா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஷேக் ஆகி தான் இருக்குது. ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய வச்சுருக்கோம். தரமான கண்டென்ட்லாம் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பசங்க கூட வாங்க, சும்மா ஜாலியாக இருக்கும் இடம். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு சில் அவுட்டு தான். தண்ணி சத்தம் கேட்குதுங்க. இதுதான் கேட்குதுங்களா அவனுக்கு? ஃபுல்லாக தண்ணி இப்போதான் ஓடுது. ஃபால்ஸுக்கு வந்து தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்களா? தண்ணி தாங்க வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடும் போல். தண்ணி நம்ம இங்கே நிற்போம், வெயிட் பண்ணுவோம். வராங்களான்னு பார்ப்போம். இப்படியே வெயிட் பண்ண வேணாம். சூப்பராக இருக்கு இடம் பார்க்க. காய்ஸ் அப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் வராங்க. டேய் என்னடா டேய், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திரும்ப வந்திருந்தேன். பாதிக்கு தூரமே வந்துட்டு 2-3 நிமிஷம் நின்று இருக்கேன் கரெக்டாக. நாங்கள் இடையில
வயசானவெல்லாம் கூட்டு வரோம்ப்பா, சும்மா கிடையாது. நீ வந்துருவாப்பா, இளவட்ட பையன். ஆமா ஹாய் ஹாய். நாங்களாம் அப்படிதான். ஏய் தண்ணி போகுதுடா. தண்ணி சரியா இருந்துச்சு தான் சொல்லியிருந்தேன். இதுல இறங்கி நடந்து. சூப்பரா இருந்துச்சுங்க. ஹே गाइस. நான் இப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண வரேன் गाइஸ்ன்றேன். நானும் இப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓடில गाइस. அதான் பெரிய பெரிய கல்லா இருக்கு. ஃபுல்லா கல்லுதான். ஏய் இத வேற சண்முகம் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. கரணம் தப்பினால் மரணம்ன்ற ரேஞ்ச்ல தான் போகுது. பாத்து வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். ஏன்னா ஊந்துருவீங்க. இந்த கேமரா எத்தனை போனீங்கன்னா ஊந்துருவீங்க. ஆனால் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வீட்லையா? வா 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 காய்ஸ், நான் இதோட கட் பண்ணிக்கலான் இருக்கேன். பாதை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ गाइस இதுக்கப்புறம் இவன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லுங்க. ஆனா இவன் அதுக்கப்புறம் எந்த லாகும் வராது. ஆமாம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டெத்து தான். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ஃபால்ஸ் கிட்ட போயிடுவான். வேற கலர் மேட்ச் ஆனா கேம் இவனுங்க மாதிரி பேசுறாங்க. கம்யூனிட்டி ரொம்ப வளர்க்காதீங்க. गाइस நிறைய இருக்குதுங்க. நாங்க ட்ரம்ப் ஃபேன். நீங்க சொன்னா புரிஞ்சிருக்கோம். ட்ரம்ப்னு சொன்னா புரிஞ்சிருக்கலாம். அதனால எதுவும் டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க செம்மையா இருக்கு. ஆனா ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட். சின்ன சும்மா வெயிலுங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பேன். வீட்ல ஏதாவது ஒர்க் டெய்லி பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ணாம நான் தான் தூங்கிட்டே இருந்து இவெல்லாம் தான் சொல்லியிருந்தேன். கேட்கல மக்களுக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஜிம்முக்கு போங்கடா, ஏன்னா ஒர்க் பண்ணுங்கடான்ட்டு. இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஆனா அழகா இருக்குங்க. ஒர்க் தாங்க. ஆமா, வந்ததுக்கு பார்த்து நாங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு ஒர்த்தா இல்லையான்னு நாங்க உங்களுக்கு ஆமா அங்க போயிடுறோம். நம்ம இல்ல எவ்வளவு ஃபால்ஸ் இருக்குன்னு தெரியல. இப்பதான் வந்திருக்கோம். கேமரா ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கேமரா ஆன் பண்ணுங்களா? அவன் கேமராமேன். அவன் தான் கேமராமேன். நாங்களே சொல்லி தான் எடுக்க மாட்டான். மாதிரி பண்றான். நானே தான் எடுக்கணும். சூரிய சூரியனா இரு, போரினா இரு. அவ்வளவுதான்டா. இதுக்கு மேல காய்ஸ் கட்டு 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 இனிமேல் வாங்க அங்க போவோம். அங்க போயிட்டு காட்டுறோங்க. ஆமா ஆமா பாய்ங்க. கம்மியாட்றா. வந்து போய்க்கலாமா? வரும்போதெல்லாம் போக மாட்டாங்க. சரி, அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. உட்காரு. காய்ஸ் இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு. சின்ன கோயில் ஒன்று போறோம் நாங்க. அப்படியே பாருங்க, சிவன் கோயில். மீன்லாம் சரியா போகுது. சந்தோஷமா ரகா ரகா உன்னோட இங்க கூட பாரு ஆன்சை போட்டு வச்சிருக்காங்க. தலை தலை அதை விட இங்க கூட ஆன்சை போட்டு வச்சிருக்காங்க பாரு. சரியான ஆளுங்க தான். இந்த மாதிரி ஆளுங்களாம் வா வா தப்பு தான். காட்டு பார்த்து தண்ணி பயங்கரமாகுது. அல்ட்டி 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 வேற லெவல். போனோட போயிடாத. போன் குத்துட்டு போன்றியா? காய்ஸ் இது கோயிலு. போன் போனா போதே. சாமி பார்த்துட்டே வரோம். இந்த வழியா தான் பேரிகேட்ஸ்லாம் போயிருக்காங்க. செப்பல் உள்ளாக்க ஏதோ ஆணிலாம் ஏறி இருக்கு. காட்டிங்க ரொம்ப அமுக்கும் போது உள்ளாக்க ஏறுதுடா. இன்னும் அதனை எப்படி ஏற போறோம்? எங்கேருந்து ஏறுறது? ஓட வேண்டிதான். பேரிகேட்ஸ் இருக்கிற எல்லாம் அப்படிதான் தம்பி இருக்கும். நம்ம தான் ஓடணும். இப்போ ஆக்ஷனாக ஒன்று பார்க்க போறீங்க. இனிமேல் தான் சம்பவமே ஸ்டார்டிங்கு.
ஆயிஸ் மேலே போக போக இன்னும் ரொம்ப கல் தான். நீங்கள் இடமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சுத்தமாக இடமே இருக்காது. பாருங்க, ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். ஃபுல்லாக கல் தான். கல் மேலே ஏறி போன மாதிரி தான் இருக்கும். வழியே இருக்காது, சுத்தமாக வழி இருக்காது. ஏன்னா நடுவில் வந்து வழியில் வந்து சில போலீஸ் அவனுங்களாம் இருக்காங்க. ஆர்மி பர்சன்ஸ்லாம் சேஃப்டிக்காக பர்பஸ்க்காக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பயம்லாம் வேணாம், பார்த்து வரலாம். பாதியே இருக்காது, கல் தான். கல் மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஃபைனலாக நம்ம வந்து ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி யாரும் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 3 4 5 பேர் தான் இருக்காங்க. பொண்ணுங்களா இருக்காங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. இல்ல நான் தவறா பண்ணிட்டேன். ஜாலியாக இருக்கு. ட்ரக்கிங் தான். நம்ம நண்பர் வந்து செத்துறாரு வரத்துக்குள்ளேயும் அப்படியே ட்ரெஸ் மாத்திரம். இப்போ ட்ரெஸ் மாற்றி குளிக்க போகிறோம். அதனால் அவங்க வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கட் பண்ணி போவாங்க அவங்க மட்டும். உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற சைடு தான் போகணும். ஏன்னா ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக பாத்தீங்களா, டிஎம் படுகாட்டே வேணாண்டா. நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அவனே அனுப்புவான். ஆமா, ஃபால்ஸ் தான். இதை ஒரு ஃபால்ஸ் தான் விடுவாங்க, மேலே இன்னும் இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணி எப்படி இருக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெஸ் மாத்த விட மாட்டேன்றாங்க. இங்கேருந்தே பொறுக்கி போடுது பேர் வீடியோ எடுக்கிறான் ஜெட்டியோட. இங்க இருக்க குப்பைகளை எடுத்து வச்சுக்கிறாங்க. பேக் வந்து இல்ல, பேண்ட் வந்து இல்ல, ஒரு ஜெட்டியோட வந்தாங்க. 4 சட்டை எங்க இருந்தோ பொறுக்குனா போட்டான். பிரகதீஷ் நான் மறைஞ்சிக்கிறேன்ப்பா. இதனால பிரைவேட் ரீசன் சொன்னாங்க, வேற எதுவும் இல்ல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஊர் பசங்க நூச்சலாம் பாத்துக்கோங்க. ஏறி வரும்போது பேசினா நான் ஒருத்தன் வாயை திறந்தா நான் இப்ப மட்டும் இப்பதான் நான் ஆட்டுவேன். மூச்சு வாங்க திரும்பி ஒரு 3 கிலோமீட்டருக்கு வாய் திறக்க மாட்டேன். அவ்வளவுதான். கேமரா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம போய் நம்ம குளிச்சு பாத்துறோம். ஓகே, திருப்பி நம்ம வந்துட்டோம். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவங்க என்ஜாய் பண்ணியிருந்தோம். சும்மா ஜாலியாக இருந்துச்சு. தண்ணி சரியான சில்லுங்க. டைம் ஆகாம இன்னும் சில்லுன்னு. ஆமா, செம்ம சில்லு. வெயிலுக்கும் அதுக்கும் அவங்க உள்ள இருக்கிறதுக்கு செம்ம சில்லு. சண்முகம் லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே மிதக்குறான். அவன் தான் வாங்கினான். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கும் எட்டல அப்படின்னு. நாங்க எல்லாருமே என்ன சேர்க்காத எல்லாரும் காப்பாத்தினேன். பிகாஸ் ஐ நோ ஆமா, சும்மா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் என்ன ப்ரோ என்ன சொல்லலாம்? அப்புறம் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குளிச்சிட்டு சுத்தமா இருக்கு, போயிட்டு குளிக்கணும். ஆமா, செம்ம ஃப்ரெஷ். நீங்க தடை ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் இருக்கும். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இருக்காது. ஒரு அழுக்கு கல்லு ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆனா ஒரு 3 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க உள்ள தடால பெருசா அப்படி இருக்காது. அங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, மரமா இருக்கும். ஆனா வெயில் பெருசா உங்களுக்கு தெரியாது. உள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஒரே ஃபால்ஸ் தான் இப்போதைக்கு விடுறாங்க, மேல எல்லாம் விட மாட்டாங்க. ஆனா இந்த இங்கேயே செம்மையா இருக்கு, செம்ம கிளீனா இருக்கு தண்ணி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, தண்ணி தான் குடிக்கிறதுக்கே மினரல் வாட்டர் மாதிரி இருக்குங்க. எவனா நடுவுல ஏதாவது போயிடுறான், அதுதான் பிரச்சனையா இருக்கு. அது இந்தியன் ஹெரிட்டேஜ், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது இது மாதிரி ஆளுங்களால தாங்க இந்த மாதிரி தண்ணி நேச்சரே அழிச்சிடுறாங்க, மொத்தமா சேர்த்து அழிச்சு விட்டுறாங்க. கல்ச்சர் எப்படி உச்சா போறது ஏங்க? அப்ப இது இங்க தட்டு போறதெல்லாம் தப்பு. நம்ம கல்ச்சர் இது தப்பு தான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க ஒரு கோயில் வந்தீங்கன்னா, இந்த கோயில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுங்க. டஸ்ட்பினா வச்சிருக்காங்க, எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருங்க. இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு வெளியே போட்டுருங்க. இதுதான் ரொம்ப நல்லது. இது மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா நம்ம நேச்சரை வந்து அழிக்கிற மாதிரி ஆயிடும். பண்ணா பேச நினைக்காதுங்க. இது கொஞ்சம் சீரியஸான ஒரு மேட்டர் தான். ஓகேவா? அதுதாங்க இந்த vlog இதோட கம்ப்ளீட். ஜாலியா இருந்துச்சு ட்ரிப்பு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒன் டே ட்ரிப்னா வீக் டேஸ்ல வாங்க. வீக்கெண்ட்ஸும் வந்தீங்கன்னா வந்து ஏன்னா குட்டி தான் ஃபால்ஸ், நிறைய பேர் ரொம்ப கூட்டமாயிடும். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியா இருக்கும். நீங்க வீக் டேஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சில்லா இருக்கும். ஒரு ஒன் டே சில் அவுட் பண்ணலன்னா ஒரு வீக் டேஸ்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு சென்னைக்கு மிக அருகில்
அப்படிலாம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். சென்னைக்கு வந்து ஒரு 90 கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டருங்க. ஆமா 80-90 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நிறைய பேர் சென்னைக்கு மிக அருகில்னு போடுவாங்க. மிக அருகில்லாம் கிடையாது, ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 80-90 நல்ல ஒரு ஹிடன் ஸ்பாட். ஆமா பக்காவான ஒரு ஸ்பாட் சில் பண்றதுக்கு. இங்க ஆந்திரா நிறைய ஃபால்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபால்ஸ் நாங்க இப்ப ஆல்ரெடி நம்ம தடா மட்டும் போயிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இது சூப்பராகவே இருக்கு. நீங்க வந்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சும்மா அடுத்த கண்ணு உங்க- உருகுது. இப்படிதான் வண்டி ஓட்ட போறோம். ஆமா. சூப்பர் சில்லுனா சில்னா இதுதான் செம்ம சில்லு. வெயில ஓட்டணும். வெயில தான் இப்போ லைட்டா ஓட்டுன்னு போனோம். கொஞ்சம் நேரம் எங்கேயாவது உட்காந்துட்டு கிளம்பலான்னு இருக்கோம். இதோட வெளியே போய் தான் நாங்க சாப்பிடணும். அதே முக்கியமான ஒரு விஷயம், இங்க எதுவுமே இல்லை, கடையே கிடையாது. நீங்க தண்ணி வாங்கலாம் கடையே கிடையாது. உள்ள இருந்து எட்டு வந்துருங்க. வெளில இருந்து வரும்போது பெருசா செக்கிங் எதுவும் கிடையாது இங்க. ஆனா நீங்க எத்துன்னு வாங்க. அது ஒரு சீக்ரெட்டான விஷயம் தான், யாருக்கும் சொல்லிக்காதீங்க. அதோட சிவமா சப்ஸ்கிரைபர் வந்து மாட்டி. ஆமா அது அப்படிலாம் கிடையாதுங்க, அவங்களாவது மாட்டிக்காதீங்க. ஸோ இவ்வளவுதான் கதை, மேட்ரு இதான் நடந்துச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Like அவங்களே பண்ணுங்க. பண்ணிப்பாங்கடா, லைக் நல்லா பண்ணுங்க, பண்ணிப்பாங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஃபன் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye. பாய் 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 பாய்.